ஹாய் வெல்கம் டு திவிஷ் அகாடமி ஃப்ரீ ப்ரூச்சர்ஸ் டுட்டோரியல் கிளாஸோட டே 19th. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு நம்ம எப்படி வந்து இதில் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் 2 மாடல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வந்து சிங்கிளாக அங்கங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா 1 inch 2 inch சைஸில் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸாகவே கட் பண்ணிவிட்டு அதை எட்ஜில் மட்டும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 3 to 5 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அது பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி ப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாகவும் மாறும். லைக் ஹார்ட் ஷேப்பு, அந்த எட்ஜு மட்டும் இருக்கக்கூடிய ரைஸ் பீட் ஷேப்புக்குலாம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாக்கிங் கிளாத். நீங்கள் நல்லா இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். பட் ரொம்ப இழுத்துட வேண்டாம், கிழிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இழுக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் ரொம்ப இழுத்தீங்கன்னா அதில் இலைகள் வந்து அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இதை வந்து நம்மளுடைய ஸ்விங் த்ரெட், அதாவது தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை வச்சு நல்லா டைட்டாக வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சிங்கிளாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மாடலாக இருக்கும். இதுவே நம்ம சிங்கிளாக யூஸ் பண்ணல, ஒரு ஃப்ளவர் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே டைமில், இப்போ மல்டிபிள் டைம்ஸ் இல்லாமல் சிங்கிள் டைமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட் வச்சு டைட் பண்ணுறப்ப தான் அதோட எட்ஜ் வந்து நல்லா ப்ராப்பராக டை ஆகும். ஸோ அதனால் ஸ்விங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் கலர் த்ரெட். நான் வந்து உங்களுக்கு வேரியேஷன் காமிக்கிறதுக்காக வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் கலரில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ரவுண்டு ஷேப்புக்காக நம்மக்கிட்ட இருந்த நூல்கண்டு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நூல்கண்டில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி அதை வெளியே எடுத்துக்கிட்டேன். சேம் சைஸில் வேணும் அப்படின்றதுக்காக இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ரவுண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 3 to 5 டைம்ஸ் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக வச்சு எடுக்கலாம். நான் இதில் ஒரு 3 பெட்டல்ஸ் வர மாதிரியான டிசைன் போட போகிறேன். இதில் நீங்கள் 5, 7 அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா டைம் கன்சம்ஷன். ஒரே டைம் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிருவோம். அதே மாதிரி நம்ம கட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த எக்ஸஸ் கம்பி வந்து இதில் அதிகமாக வராது. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணுறப்போ ரொம்ப ப்ராப்பர் ஃபினிஷிங்காக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஐயும் சேர்த்து வெளியே எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணி விட்டுடுறோம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளாரல் டைப் வந்து நீட்டாக கிடச்சிரும். இதுக்கு அடுத்து சேம் டைமில், ஒரே டைமில் நம்ம இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தையுமே இதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 3மே கிடச்சிருச்சு. இப்போ ஸ்டாக்கிங் கிளாத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விரித்து வச்சுட்டு நம்மளோட பேக் சைடு, அதாவது அந்த எட்ஜஸ் வந்து தெரியும் மாதிரி இருக்கிறத மேல் பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு மொத்தமாக இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்விங் த்ரெட்டை வச்சு கரெக்டாக அந்த எட்ஜு முடிகிற இடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு இடங்களுக்கும் தேவையான நாட் வந்து அழகாக விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கீழேயும் லாக் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சிங்கிள் டைமில் நம்மளோட ஃப்ளவர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, லைக் என்டையர் த ப்ளவுஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ப்ரைடுக்கு வந்து நிறைய ஒர்க்கு இதே மாடலில் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு ஒரே டைமில் இந்த ஒர்க்கை தாராளமாக பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எக்ஸஸ் வரக்கூடியதும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே வரும். அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கிங் கிளாத் வந்து இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர்ஸ், அதாவது 2017லேயே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேனிஸ்க்கு நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ தான் ப்ரூச்சர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸஸ் பார்ட் இருக்குது பாருங்கள், இந்த எக்ஸஸ் பார்ட்டு உள்பக்கமாக வர மாதிரி பண்ணிவிடுங்க. ஏன்னா உள்பக்கமாக வர்றதுனால அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பீடு இல்லை ஒரு ஸ்டோனு அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு சீக்வன்ஸ் அந்த மாதிரி ஒர்க்கு வச்சிடலாம். வைக்கிறதுனால உங்களுக்கு அது மறைஞ்சிரும். பேக் சைட்லேயும் ரொம்ப தூக்காமல் இருக்கும். அழகாக ஒரு லாக் மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. 1 to 2 டைம்ஸ் கூட போட்டுக்கோங்க. நீங்கள் 5 பெட்டல்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் கூட நல்லா இழுத்து லாக் வச்சுட்டு சென்டரில் வந்துட்டு நம்மளுடைய டாசில் பேட்டர்ன் இருக்குல்ல, ஒரு பீடு, அதுக்கு மேலே ஒரு லாக்கிங் பீடு வச்சு பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதை கூட நீங்கள் இதில் அப்படியே சென்டரில் வந்து வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மேலே அந்த ஒயிட் வச்சுருக்கேல அந்த மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதில் ஒரே ஒரு பீடு வந்து வைக்க போகிறேன்.
இன்கேஸ் வந்து நீங்கள் மாற்றி வைக்கிறீங்க, இப்போ நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன், எக்ஸஸ் மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். எக்ஸஸை கீழே வச்சுட்டு வச்சிங்கன்னா இதை டேசல் மாதிரி தொங்க விடுற மாதிரி கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ பாருங்கள் டிசைன் வந்து ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் இந்த ஒர்க்கை ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா, லைக் மேலே ட்விஸ்ட் பண்ணணும், இல்லை கீழே ட்விஸ்ட் பண்ணணும், எனக்கு அந்த ஷேப்பை மாற்றணும் அப்படின்னாலே லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலே போதும், அழகாக அந்த ஒர்க்கு வந்து ரெடி ஆகிடும். சேம் கலர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் சென்டரில் ப்ரெஸ் பண்ணுறப்போ அதோட ஃப்ளவர் பேட்டர்னே மாறுது. இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒர்க்கை அங்கே ஷேர் பண்ணி நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காமல் எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye from அனிதா.